Hello, hello. Good evening, students. கடந்த 5 வருடங்களாக அகில இலங்கை ரீதியில் 5 வருடங்களுக்கு மேலாக அகில இலங்கை ரீதியில் 80,000க்கும் அதிகமான மாணவர்களை பயனாளர்களாக கொண்டு இங்கு வரக்கூடிய எடியூகலா கல்வி நிறுவனத்தினூடாக தொடர்ச்சியாக 5வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான இலவச திட்டத்துக்கு அனைவரையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திட்டத்தின் 7வது கருத்தரங்காக இன்றைய தினம் தொகுதி பாடமான தொடர்பாடல் மற்றும் ஊடக கற்கை, அதாவது மீடியா ஸ்டடிஸுக்கான இலவச கருத்தரங்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கருத்தரங்கை நடத்த உள்ள கருத்தரங்கு முழுவதுமாக உங்களை வழிநடத்த இருக்கக்கூடிய ஆசான் நஃப்லி அஹ்மத் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி இணைந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் கருத்தரங்கில் இணைந்து முழுமையான பயனை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகிறேன். சார், ஓவர் டு யூ. ஹலோ சார். ரைட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுற கிளியர் ஆகிதானே? யா சார், யா கிளியரா இருக்குது. அந்த கொஞ்சம் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணி விடுங்க, எனக்கு ஷேர் ஆகுது இல்லை. ஆல்ரெடி பிடிஎஃப் ஒன்று போட்டிக்கிறேன். ஓகே, வெயிட் சார், நான் உங்களுக்கு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி தரேன். ஹலோ. அந்நிய நாட்களாக இடம்பெற்ற ஒரு சில அசம்பாவிதங்களால ஏற்கனவே ஹிஸ்டரி அதே போல ஜியோகிராஃபி பாடங்களுக்கு இணைந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். நடைபெற்ற ஒரு சில அசம்பாவிதங்களால தான் எம்முறையும் இல்லாதவாறு இம்முறை ஒரு சில மாணவர்களை மாத்திரம் இந்த திட்டத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு மாத்திரம் இந்த ஜூம் லிங்கை நாங்கள் பிரைவேட்டா தந்திருக்கிறோம். ரெஜிஸ்டர் ஆகாத மீடியா ஸ்டடீஸை செலக்ட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கிளாஸ் ஜூம் மூலமாக லிங்க் ஷேர் பண்ணப்பட்டுள்ளது. யூடியூப் மூலமாக லிங்க் ஷேர் பண்ணப்பட்டுள்ளது. எனவே ரெஜிஸ்டர் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் ஊடாக உங்களுக்கு லைவ் பார்த்துக்கொள்ள முடியும். இணைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்க ஜூம் மூலமாக உங்களோட கிளாஸ் கண்டினியூ பண்ணிடும். இணைஞ்சக்கூடிய மாணவர்கள் கருத்தரங்கிலிருந்து முழுமையான பயனை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு ஆசிரியருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி சந்தர்ப்பத்தை வழங்குகிறேன். ஆசிரியர், டீச்சர், ஓவர் டு யூ. ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அனைத்து மாணவர்களையும் நாங்கள் இந்த எடியூகலாவேவ நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற காப்போத்தா உயர்தரத்துக்கான தொடர்பாடலும் ஊடக கற்கையும் கருத்தரங்குக்கு நாங்கள் வருகன்னு சொல்லி வரவேற்று கொண்டு, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எல்லாருமே இந்த முறை ஓ லெவல் எக்ஸாமை நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஓ லெவல் எக்ஸாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எங்களோட பாஸ்கெட் சப்ஜெக்டுக்குள்ள மீடியா ஸ்டடீஸ் பாடத்தை நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க. செகண்ட் பாஸ்கெட் சப்ஜெக்டுள்ள குளிக்குது. அப்போ உங்களுக்கு மீடியா எக்ஸாம் ஆனது வந்துட்டு எதிர்வரும் மார்ச் மாதம் உங்களுக்கு நடைபெற இருக்குது. பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்குது. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மீடியா எக்ஸாம் வந்துட்டு 24ஆம் தேதி நடைபெற இருக்குது. அப்போ அதன் பிரகாரம் தான் நாங்கள் இந்த செமினார் உங்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த ஓ லெவலை பொறுத்த வரைக்கும் தொடர்பாடல் ஊடக கற்கை பாடத்தை தெரிவு செஞ்சிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கருத்தரங்கின் மூலமாக நீங்க ஒரு பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் இந்த இடத்துல நம்புறேன். அந்த அடிப்படையில பிள்ளைகள் நாங்க எங்களோட இந்த செஷன்ல வந்துட்டு இந்த கருத்தரங்கிட்ட வந்துட்டு நாங்க வினாத்தாள் கட்டமைப்பு சம்பந்தமாக பார்க்கிறோம். அதே போல கூடுதலாக நீங்க எந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், அதே போல எப்படியான கேள்விகள் வர இருக்குதுன்னு சொல்லி நாங்க இப்ப எங்களோட முதலாவது இந்த அமர்வுல நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா ஒரு பாஸ் பேப்பரை நான் பார்க்க போறோம். அதுல நான் பார்த்தோம்னு சொன்னா 2023 நடந்த ஒரு ஃபைனல் பாஸ் பேப்பரோட நான் என்ன செய்ய சொன்னா இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம்.
கொஞ்சம் இருங்க, இந்த பேப்பர் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு நான் வரேன்னா. சரி, உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்க நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இந்த தொடர்பாடலும் ஊடக கற்கையும் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இது ஓ லெவல்லையும் இருக்குது, இந்த பாடம் ஏ லெவல்லையும் இருக்குது. நீ ஓ லெவலை முடிச்சுட்டு நீங்க என்ன செய்ய முடிச்சுன்னா ஏ லெவல் அடுத்த கட்டமோட ஏ லெவல் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய என்னோட கம்யூனிகேஷன் மீடியா ஸ்டடீஸ் பாடத்தை நீங்க என்ன செய்யலாம் ஏ லெவல்ல கலைத்துறையில ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்லயும் இருக்குது. அதே போல டெக்னாலஜிலையும் எங்கட பாடம் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதுல ஒரு சப்ஜெக்டை நீங்க சூஸ் பண்ணி படிச்சு கொள்ள கூட இருக்கும். அப்ப நீங்க வந்துட்டு ஓ லெவல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க மொத்தமாக பிள்ளைகள் டோட்டலி 40 எம்சிக்குள்ள நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. மொத்தமாக 40 எம்சிக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னா இதுல நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் பகுதி 2 பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பகுதி 2ல நீங்க முதலாம் வினா கட்டாயமாக செய்யணும். அந்த அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது பிள்ளைகள், அதை நீ கட்டாயம் வாசிக்கணும். மொத்தமாக பல்தேர்வு வினாக்கள் உங்களுக்கு 40 வினாக்கள் தரப்படும். அதே நேரத்துல பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு முதலாம் வினா கட்டாயமானதாக இருக்கும். அதாவது முதலாம் வினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக 10 வினாக்கள் இருக்கும். அதே போல உங்களுக்கு ஏனைய வினாக்கள்ல இருந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா 4 வினாக்களை நீங்க தெரிவு செய்வீங்க. மொத்தம் உங்களுக்கு 7 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அதுல நீங்க 3 வினாக்கள் என்ன செய்யலாம் சாய்ஸ்ல விட்டு 4 செய்யலாம். அப்ப உதாரணமாக நாங்க வினாத்தாள் கட்டமைப்பை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு பல்தேர்வு வினாக்கள் 50 எம்சிக்கு இருக்க போகுது. சரி, 40 ஓ லெவல் உங்களுக்கு ஏ லெவல்ல 50 எம்சிக்கு வரும். ஓ லெவல்ல மொத்தமாக 40 எம்சிக்கு தான். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 40க்கும் உங்களுக்கு 40 புள்ளிகள் வழங்கப்படும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளை இது பார்ட் 1 இருக்க போகுது. எங்களுக்கு பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் 2ல எங்களுக்கு மொத்தமாக நாங்க முதலாம் வினா கட்டாயம் செய்ய வேண்டியிருக்கும். முதலாம் வினாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 10 கேள்விகளை கொண்ட வினாக்கள் இருக்கும். இதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா 10க்கு எங்களுக்கு 10 தர 2 20 மார்க்ஸ் தருவாங்க. அப்ப எம்சிக்குள்ள 40 மார்க்ஸ், இந்த முதலாம் வினாக்கு 20 மார்க்ஸ். அத்தோட பிள்ளைகள் உங்களுக்கு விரும்புற நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா 4 கேள்விகளை நீங்க சாய்ஸ் பண்ணி உங்களுக்கு விரும்புற 4 கேள்விகளை நீங்க என்ன செய்யலாம் சாய்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது வினாவுக்கு வந்துட்டு மொத்தமாக 10 மார்க்ஸ். அதாவது முதலாவது வினா எப்படி இருக்கும்னு சொன்னா அந்த மார்க் சிஸ்டம் வந்துட்டு 1 மார்க்ஸ், அதே போல 2 மார்க்ஸ், அதே போல 3 மார்க்ஸ், அதே போல 4 சொல்லியிருக்கும். மொத்தமா நாங்க கூட்டினோம்னு சொன்னா 10 மார்க்ஸ். அப்ப நீங்க எப்படி என்ன செய்ய போறீங்கன்னா 4 கேள்வி செய்ய போறீங்க. 4 தர 10 உங்களுக்கு 40. பாருங்க, எம்சிக்குள்ள எங்களுக்கு 40 டோட்டலி, எம்சிக்குள்ள 40. அதே போல நான் பார்த்தோம்னு சொன்னா பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்ட் 2ல நாங்க முதலாம் வினா எங்களுக்கு கட்டாயமான ஒரு வினாவாக இருக்கும். அந்த முதலாம் வினாவுக்கு எங்களுக்கு மொத்தமாக 20 மார்க்ஸ், ஒரு கேள்விக்கு பிள்ளைகள் 2 மார்க்ஸ் தருவாங்க. அதே போல நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஏனைய பகுதி 2 வினாக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 7 வினாக்கள் இருக்கும். அதுல நான் நினைச்சிடும் 4 வினாக்களை செய்யலாம். அப்ப ஒரு வினாவுக்கு எங்களுக்கு 10 புள்ளிகள் அடிப்படையில 4 வினாவுக்கும் 4 தர 40. அப்ப இதுல 40, இதுல 20, இதுல 40 கூட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா 100க்கு உங்களுக்கு மதிப்பீடு செய்வாங்க. இதானோட இந்த முறை நீங்க என்ன செய்ய போறீங்க 2ஆம் மாசம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி என்ன செய்ய போறீங்க மீடியா எக்ஸாம். நீங்க காலையில 8:30 இருந்தவங்களுக்கு 11:40 மட்டும் இந்த எக்ஸாம் இருக்குது. சரி, அப்ப இப்படியான ஒரு எக்ஸாம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இன்ஷால்லா ஃபேஸ் பண்ண போறீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இதோட வாழ்க்கையில உங்களோட லைஃப்ல முதலாவது பரீட்சை ஓ லெவல் தான். இப்போ ஸ்காலர்ஷிப் ஒன்று செஞ்சிருப்பீங்க. அடுத்த கட்டமாக நீங்க ஓ லெவல் பரீட்சையை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. இந்த ஓ லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபியர் ஒன்று இருக்கும், ஒரு பயம் ஒன்று இருக்கலாம். நான் இப்பரா ஃபேஸ் பண்றேன், நான் படிச்சு இல்லையே. ஓவராலாக அவங்களோட ஸ்கூல்கள்ல படிச்சிருப்பாங்க. உண்மைக்குமே நீ இந்த ஓ லெவல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 புக் இருக்குது. கிரேட் 10 புக் படிச்சிருப்பீங்க, அதே போல ஓ லெவல் புக் படிச்சிருக்கீங்க நீங்க. அப்ப அதுல மொத்தமாக உங்களுக்கு 12 யூனிட்ஸ் இருக்குது. இப்ப உதாரணமா உங்களுக்கு 10 புக்ல 6 யூனிட்ஸும் அதுல 7 அரும்பதங்கள்னு சொல்லி ஒன்று இருக்குது. பிரதானமா 6 யூனிட்ஸ் இருக்குது.
அதே போல உங்களுக்கு ஓ லெவல் புக்ல 6 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 12 யூனிட்ஸை என்ன செய்வாங்க அப்படியே இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க ஓ லெவல் பேப்பர் ஒன்று செட் பண்ணுவாங்க. அப்ப இது உங்களோட லைஃப்ல உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போற ஒரு பரீட்சையை நீங்க என்ன செய்ய போறீங்க, ஃபேஸ் பண்ண போறீங்க. ஓ லெவல் முடிச்சுட்டு நான் ஏ லெவல் படிக்கிறியா அல்லது என்ன ஃபாரின் போறதா, இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எய்ம், ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும். அப்ப அதை நோக்கி நீங்க என்ன செய்ய போறீங்க, பயணிக்க போறீங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், இது எங்களோட லைஃப்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை தான் செய்யணும், உணர்ந்து படிக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த ஓ லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க எம்சிக்கு வந்துட்டு உங்களுக்கு புல்லடி பேப்பர் ஒன்று தருவாங்க. அந்த புல்லடி பேப்பர்ல நீங்க என்ன செய்வீங்க, செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பாக்ஸ் போட்ட பேப்பர் ஒன்று இருக்கும். அதுல உங்களுக்கு மொத்தமாக 4 ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது, இப்படி இருக்கும். அதில் நீங்க என்ன செய்வீங்க, புல்லடி போட்டு கொடுப்பீங்க. இது எம்சிக்கு இருக்க போகுது. அத்தோட பிள்ளைகள் நான் பார்த்தோம்னு சொன்னா பல்தேர்வு வினாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பல்தேர்வு வினாக்கள் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா எங்களோட சிஆர் பேப்பர்ல நாங்க செய்யறல. உங்களுக்கு பிள்ளை நாங்க ஏபி புக் கொண்டு தருவாங்க. உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல ஏபி புக் கொண்டு தருவாங்க. அது ஒரு நீல நிறத்துல அந்த புக் இருக்கும். அந்த புக்ல நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க என்ன செய்யலாம், எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல உங்களுக்கு ஓவர்லைன் பேப்பர்ஸ் தருவாங்க. சரியா? மற்றும்படி நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஓ லெவல் எக்ஸாம் எழுதுறதுல பிள்ளைகள், நீங்க ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதினாலும் ஓ லெவல் அப்படி இல்லை, இது ஃபைனல் எக்ஸாம், கவர்மெண்டால நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் தானே. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, ஏபி புக் கொண்டு தருவாங்க, அதை நீங்க வச்சு செய்வீங்க. அது பிறகு உங்களுக்கு ஓவர்லைன் பேப்பர்ஸ் தருவாங்க. நீங்க என்ன பிள்ளைகள் ஏபி புக் முடிய நீங்க டேபிள்ல என்ன தட்ட உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து கொண்டே இருக்கும். நீங்க என்ன செய்யலாம், கட்டாயமாக அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி செஞ்சு கொள்ளேலும். அப்ப உண்மைக்குமே எங்கள் தொடர்பாடல் ஊடக கற்கையும் பாடத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அந்த அளவுக்கு ஹார்டா வரக்கூடிய சான்சஸ் மிச்சம் குறைய பிள்ளைகள். சிம்பிளா அந்த பேப்பரை உங்களுக்கு பார்க்கக்கூடிய, நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அந்த பேப்பரை. அப்ப உங்களுக்கு இந்த பேப்பரை பார்க்கக்கூடிய விளங்குது, இதுல இருக்கிற பகுதியில உங்களுக்கு இலகுவாக நீங்க என்ன செய்யணும், அந்த விஷயங்களை பிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களோட ஸ்கூல்களை நீங்க படிச்சிருப்பீங்க, இதை நான் சொல்லிக் கொள்றேன். சரியா? அப்ப இந்த கிளாஸ் இது இந்த செஷன்ல நாங்க உங்களுக்கு வினாத்தாள் கட்டமைப்பு நான் பத்தி சொல்லிக்கிறேன். அதே போல எப்படியான நீங்க எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ஆகுன்னு சொல்லிக்கிறேன். அதே போல நாங்க இதுல எப்படியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் நான் என்ன செய்யறேன்டா ஒரு கேள்விகளுக்கு கூட நான் பார்க்க போறேன். சரியா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில நாங்க பார்க்க போறோம். இந்த எம்சிக்கு நாங்க அந்த செஷன்ல பார்க்க போறோம். இப்படி எங்களோட கருத்தரங்களை நாங்க 40 பல்தேர்வு வினாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிக்குது. இந்த 40 பல்தேர்வு வினாக்களையும் நான் என்ன செய்ய போறோம்டா எங்களோட செஷன்ல பார்க்க போறோம். அப்ப இந்த 40 பல்தேர்வு வினாக்களையும் வச்சு நாங்க எப்படி ரெடி ஆகணும், என்ன மாதிரி கேள்விகள் வரும், எந்த டாபிக்கு நாங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லித்தான் நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்களோட செஷன்ல நான் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். சரியா? ரைட். ஓகே. ரைட். ஓகே. அப்ப தடங்களுக்கு நாங்க வருந்துகின்ற பிள்ளைகள், கரண்ட் போய் பவர் கட் ஆயிட்டு. ரைட். ஓகே. நாங்க கண்டினியூ பண்ணையிலும். அப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதுல வந்துட்டு பேப்பர் ஸ்ட்ரக்சர் சொல்லிக்கிறேன். பேப்பர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். டோட்டலி
40 எம்சிக்கு வினாக்கள் இருக்குது. அதே போல பார்ட் 2ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கட்டாயம் பிள்ளைகள், முதலாம் வினா கட்டாயமானது. அப்ப அதுல நீங்க 10 கேள்வி இருக்கும், ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் அடிப்படையில 20 மார்க்ஸ். அதே போல ஏனைய வினாக்களை நான் பார்த்தோம்னு சொன்னா அதுல எங்களுக்கு ஏனைய வினாக்கள் 6 வினாக்கள் 7 வினாக்கள் இருக்கும். நாங்க என்ன செய்யலாம், அதுல நாங்க 4 வினாக்களை செஞ்சா போதும். அப்ப ஒரு வினாவுக்கு எங்களுக்கு 10 மார்க்ஸ். அப்ப டோட்டலி எம்சிக்யூல 40 மார்க்ஸ். பாருங்க எப்படி அந்த மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி. எம்சிக்யூல 40, அந்த முதலாம் வினா இருக்கு தானே பார்ட் 2ல, அதுக்கு 20 மார்க்ஸ். அதே போல அந்த 4 கொஸ்டின்ஸுக்கும் 40. அப்ப டோட்டல் எங்களுக்கு 100 மார்க்ஸ். இதான் எங்கட ஓ லெவல் பேப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, தென் வினாத்தாள் கட்டமைப்பு. அப்ப உங்கள்கிட்ட கிரேட் 10 புக்கும் இருக்குது, ஓ லெவல் புக்கும் இருக்குது. இந்த ரெண்டையும் வச்சு நீங்க என்ன செய்யணும், எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆகணும். நீங்க என்ன செய்யலாம், அடுத்த கட்டங்கள் உங்களோட ஏ லெவல் ஸ்டடீஸ்லயும் நீங்க என்ன செய்யலாம், ஏ லெவல்லையும் எங்களோட மீடியா பாடம் இருக்குது. உண்மைக்குமே இப்ப இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல அதிகமான பிள்ளைகள் ஏ லெவல்ல மீடியா பாடத்தை சூஸ் பண்ணி கேம்பஸ் போகக்கூடிய அதிக அளவான வாய்ப்புகளும் இருக்குது. அப்ப எனவே நீங்க என்ன செய்யும், இப்ப படிக்கிற விஷயத்த இந்த ஃபவுண்டேஷனை சரியா போட்டீங்கன்னு செய்யலாம். நீங்க என்ன செய்யலாம், ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய ஆக்கள், ஆர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், ஏ லெவல்ல நீங்க என்ன செய்யலாம், இந்த கம்யூனிகேஷன் மீடியா ஸ்டடீஸ் ஒரு பாடம் எடுத்து படிச்சு கொள்ளையிலும். ரைட், ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன் சொன்ன பிள்ளைகள், இதுல கேள்விகள் தந்திருக்கிறேன். இதை நான் அனுப்பிச்சோம், இந்த பாஸ் பேப்பர்கள் இதை டிஸ்கஸ் பண்ண போறோம். 2023 நடந்த பேப்பர் இதை நான் பார்ப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. அச்சு தொழில்நுட்பம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட யாரால் சொல்லி கேட்கப்பட்டு. அப்ப அச்சு தொழில்நுட்பம் பிள்ளைகள் வந்துட்டு டச்சுக்காரர்கள் செய்யப்படுனா அந்த அச்சுன்னு சொல்ற விஷயம் கொடுப்பா. அச்சு ஊடகங்கள்னு சொல்லக்குள்ள பிள்ளைகள் நாங்க வெகுஜன ஊடகங்கள் 2ஆ பிரிக்கலாம். அச்சு ஊடகங்கள் இல்ல திறன் ஊடகம்னு சொல்லுவோம். நாங்க அச்சு ஊடகங்களுக்குள்ள இந்த பத்திரிகை, அதே போல சஞ்சிகை, புத்தகங்கள் இருக்குது. எலக்ட்ரிக் மீடியாக்குள்ளதான் வானொலி, தொலைக்காட்சி இருக்குது. அப்ப எனவே அச்சு தொழில்நுட்பம், அதாவது உங்களுக்கு தெரியும் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படுது. முதலாவதாக கடதாசி கண்டுபிடிக்கப்படுது பிள்ளைகள். கடதாசியை வந்துட்டு சீன இனத்தவரான இட்சாயிலுன் கண்டுபிடிக்கிறாரு. அது பிறகுதான் ஜொஹன்னஸ் குட்டன் பேருக்கால தான் இந்த அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்படுது. ஜொஹன்னஸ் குட்டன் பேருக்கு செல்லுவாங்க, வேற நவீன கட்டுமானத்தின் முன்னோடின்னு கூட செல்லுவாங்க. சரியா? சோ அச்சியந்திரம் வந்துட்டு டச்சுக்காரலான செய்யப்படுது, கண்டுபிடிக்கப்படுது. நான் செய்யணும் இதுல விலை கொள்ளையிலும். கடதாசி வந்துட்டு சீன இனத்தவரான இட்சாயிலுன் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. அதை நீங்க இடத்துல போட்டு வச்சு கொள்ளையிலும். இப்போ 1வது பிள்ளைகளாக முதலாவது ஆன்சரை எடுத்துக்கொள்ளையிலும். ரைட், 2வது கொஸ்டினை பாருங்க. ஆளிடை தொடர்பாடலில் பயன்படுத்தக்கூடுமான தொழில்நுட்ப கருவிகளை கொண்டிருக்கும் தேர்வினை தெரிவு செய்க என்று கேட்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், தொடர்பாடல் வகைகள் என்று சொல்லக்குள்ள டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நாங்கள் சொல்லுவோம். தொடர்பாடல் வகைகளானது பிரதானமாக பங்கு பற்றும் நபர்களுடைய எண்ணிக்கை என்ன செய்யுச்சுன்னா அடிப்படையாக வச்சுதான் வகை பிரிக்கப்படுது. மொத்தமாக எங்களுக்கு தொடர்பாடல் வகைகள் 6 இருக்குது பிள்ளைகள். ஆளுள் தொடர்பாடல், ஆளிடை தொடர்பாடல், குழு தொடர்பாடல், பொதுசன தொடர்பாடல், வெகுசன தொடர்பாடல், மெய்நிகர் தொடர்பாடல் சில எங்களுக்கு மொத்தமாக 6 வகை இருக்குது. அப்ப அந்த இதுல தான் வந்துட்டு எங்களுக்கு ஆளிடை தொடர்பாடல். ஆளிடை தொடர்பாடல் சொன்னா என்னண்டா, நாங்க 2 பர்சன், அதாவது ஒருத்தர் என்ன செய்யற இன்னொருத்தருக்கு தகவலை பரிமாறுறது. ஆளுன்னு சொன்னா ஒருத்தர் அவரோட மனசுக்குள்ளேயே தகவலை பரிமாற்றிக் கொள்றது. ஆளுடைன்னு சொன்னா இருவருக்கு இடையில 2 பர்சன் இருப்பாங்க, 2 பேருக்கு இடையில தகவலை பரிமாறதான் ஆளுடை தொடர்பாடாக சொல்லுவோம். சரியா? சோ ஆளுடை தொடர்பாடல பயன்படுத்தக்கூடுமான தொழில்நுட்ப கருவிகள். இந்த ஆளுடை தொடர்பாடல் பிள்ளை எங்களுக்கு 2 விதத்துல நடக்கும். ஒன்று நாங்க சொல்லுவோம் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். நாங்க என்ன செய்யறோம், முகத்துக்கு முகம் பேசுறது. இப்ப நீங்க என்ன செய்யற, 2 ஃப்ரெண்ட்ஸ் நேருக்கு நேர் 2 பேசிக்கொள்றது, இது ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். இன்னமும் ஒட்டிக்குது பிள்ளை மெஷின் எய்டட் கம்யூனிகேஷன், அதாவது கருவிகள் வழியான தொடர்பாடுன்னு சொல்லுவாங்க. விளையாச்சு உங்களுக்கு. அப்ப இதுலதான் இந்த கருவிகள்ல தான் பிள்ளைகள் நாங்க இந்த கருவிகளை பயன்படுத்துறோம். உதாரணமாக நாங்க செல்லையிலும் இதுக்கு ஆன்சர் மின்னஞ்சலை நாங்க தொலைபேசியும் செல்லலாம். அதாவது பிள்ளைகள் மின்னஞ்சல் சொன்னா இமெயில் செல்வோமே. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒருத்தருக்கு மெயில் பண்ணுவீங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம், நீங்க உதாரணமா கொழும்புல இருந்து நீங்க என்ன செய்யலாம், ஒரு வெற்றிக்கோளுக்கு மெயில் பண்ணிடும், அது ஆல்ரெடி இருக்கும். அல்லது நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட தொலைபேசி மூலமாக, தொலைபேசி அதாவது உங்களோட என்ன ஸ்மார்ட் போன், உங்களோட திறன் தொலைபேசி மூலமா நீங்க என்ன செய்யறது, கோல் எடுத்து பேசுறது. அப்ப இது 2மே என்ன செய்யுது பிள்ளைகள், எங்களுக்கு ஆளுடை தொடர்பாடல்ல பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக இருக்குது. அப்ப ஒரு விஷயம் கொள்ளுங்க, தொடர்பாடல் வகைகள் 6 இருக்குது. அந்த வகையில தான் இந்த ஆளுடை தொடர்பாடல் சொல்றேன்
விஷயம் முக்கியமா இருக்குது. இந்த ஆளுடை தொடர்பாடல தான் பிள்ளைகள் எங்களுக்கு என்ன உடனடி பின்னூட்டம் இருக்கும், வகிவாக மாறக்கூடியது. அந்த கேரக்டர்ஸ் என்ன செய்யுமா மாறிக்கொண்டிருக்குமா. அதே போல இங்க ஆள் பறிவோ எம்பத்தின்னு சொல்ற விஷயமும் முக்கியமா இருக்கும். அதாவது ஒருத்தர் அவரோட பிரச்சனையை செல்லக்குள்ள நான் நினைச்சுவோம், அவரோட மைண்ட் செட்ல இருந்து உணர்வோம். அப்ப அப்படியான விஷயங்கள் என்ன செய்யுது, இந்த ஆளுடை தொடர்பாடல் எங்களுக்கு நெருக்கமாக இருக்குன்னு சொல்லப்படுது பிள்ளை. சரியா? அப்ப அந்த அடிப்படையில் எங்களுக்கு ரெண்டாவது ஆன்சர் நான் எடுத்துக்கொள்ள கூட இருக்கு. ரைட். மூணாவது கொஸ்டினை பாருங்க. பிரிட்டிஷ் காலனித்துவ பகுதி ஒன்றில் முதலாவது வானொலி ஒலிபரப்பு சேவை ஸ்தாபிக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப எப்பன்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எங்கட இலங்கையில வந்துட்டு வானொலி சேவையானது ஹாப்பர் அல்லது எட்வர்ட் ஹாப்பர்ன்னு சொல்லுவாங்க. இலங்கையின் வானொலி தந்தைன்னு கூட நான் சொல்லலும். இப்ப இலங்கையிட தொலைக்காட்சியில தந்தைன்னு சொல்லி கேட்டால் நான் சொல்ற ரணில் விக்ரம சிங்கோட தம்பி தான் ஷான் விக்ரம சிங்க. அவர் தான் இந்த இலங்கையிட தொலைக்காட்சியில தந்தை. தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி கேட்டால் ஜோன் லோக்கி பேயாட்டு விளங்கிச்சா. வானொலியை கண்டுபிடிச்சு சொல்லி கேட்டா மார்க்கோனின்னு சொல்லுவோம் நாங்க. அப்ப இங்க கேட்ட கொஸ்டின் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த வானொலி சேவை எப்ப அறிமுகம் செய்யப்பட்டுச்சுன்னு கேட்கப்படுது. ஃபர்ஸ்ட் அப்படி எங்களுக்கு 12 ஜூன் 1924 ஆண்டு என்ன சாரி முதலாவது வானொலி சேவை வந்துட்டு எங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது 1925. பாருங்க, இது மூன்றாவது ஆன்சர் பாருங்க. 16 டிசம்பர் 1925 ஆண்டு எங்களுக்கு அறிமுகம் செய்யப்படுது. அதாவது SLBCன்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கா புரோட்காஸ்ட் கோர்பரேஷன், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தானே செய்து. எங்கட இலங்கையில வானொலி சேவை அறிமுகம் செய்யப்படுது எட்வர்ட் ஹாப்பர் அல்லது ஹாப்பர்னு சொல்றவளால் தான் இதன் செய்யப்படுது, அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் என்ன விடத்தில் விலை கொள்ளணும். சரியா? ரைட். அப்ப நீங்க வானொலி சம்பந்தமான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நீ அதுல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் வானொலியுடைய தந்தை இலங்கையில வானொலி சேவை அறிமுகம் செஞ்சு கேட்டால் ஹாப்பர் அல்லது எட்வர்ட் ஹாப்பர்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 3க்கு ஆன்சர் நாங்க மூன்றாவதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ரைட். அடுத்த கொஸ்டின், குழு தொடர்பாடல் அடிப்படையில் வரையறுக்கப்படக்கூடுமானதுன்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பிள்ளைகள் உங்களுக்கு. இந்த தொடர்பாடல் வகைகளை பொறுத்த எங்களுக்கு மொத்தமாக 6 வகை இருக்குது. அதுல நாங்க ஒரு வகை பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பத்தி பார்த்தோம் நாங்க. இப்ப 4வது கொஸ்டின் போட்டிக்கிறாங்க பாருங்க, குழு தொடர்பாடு. சோ என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி எக்ஸாம்ல பிள்ளைகள் இந்த தொடர்பாடல் வகைகளை சார்ந்து கேள்விகள் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. உண்மைக்கு தான் பிள்ளைகள், என்னோட A-level இருக்கட்டும் O-level இருக்கட்டும், என்னோட பாடத்துல பேசிக் அடிப்படையே இந்த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இது பேசிக் அடிப்படை விளைஞ்சு உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க ஆல்ரெடி ஸ்கூல்கள்ல படிச்சிருப்பீங்க. 6 வகைகள் தொடர்பான ஒரு தெளிவு என்ன செய்யணும், கட்டாயமாக பிள்ளைகள் உங்கள்கிட்ட இருக்கணும். பாபம் குழு தொடர்பாடல்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு குழு நோக்கத்தை அடிப்படையா வச்சு ஒரு இலக்காக கொண்டு நடைபெறக்கூடிய தொடர்பாடல் தான் குழு தொடர்பாடல் அல்லது கூட்டு தொடர்பாடல் அல்லது சமூக தொடர்பாடல்னு சொல்லுவாங்க. பாருங்க. அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி பிள்ளைகள், குழு தொடர்பாடல் அடிப்படையில் வரையறுக்கப்படக்கூடுமானது. ஆன்சர் தெரிஞ்சாக்கள் நீங்க என்ன செய்யலாம்னா ஜூம் செட் பாக்ஸ்ல போடிடும். யார் சரி தெரிஞ்சா பேசியலும் பாப்போம். ஆன்சர் தெரியுமா? நாளைக்கு என்ன ஆன்சர் வரும்? குழு தொடர்பாடல் அடிப்படையில வரையறுக்கப்பட்டு எப்படி வரையறுக்கப்படுது? செட்ல ஒரு ஆள் போட்டுக்கிறீங்க. 1வது ஆன்சர் எஸ், வெரி குட். பாருங்க, அச்செயல்முறையில் பங்கேற்கும் மக்களின் எண்ணிக்கை. அப்ப என்னென்ன விஷயம் பிள்ளைகள், எண்ணிக்கை அடிப்படையா வச்சு தன்ப பாருங்க. 1% சொன்ன பிள்ளைகள் ஆளுள் தொடர்பாடல், 2% அறிக்கைக்குள்ள ஆளுடைய தொடர்பாடல், ஒரு குரூப்பா இருக்கக்குள்ள அது குழு தொடர்பாடல், ஒரு சனக்கூட்டம் இருக்கக்குள்ள அது பொதுசன தொடர்பாடல், ஒரு எண்ணற்ற பெறுநர்கள் அன்கவுண்டபிள் ரிசீவர்ஸ் அறிக்கக்குள்ள பிள்ளைகள் அது வெகுசன தொடர்பாடல், இணையம் பயனர்கள் யூசர்ஸ் இணைய பயனாளிகள் வரக்குள்ள பிள்ளைகள் நாங்க அதை சொல்றது வெர்ச்சுவல் கம்யூனிகேஷன் மெய்நிகர் தொடர்பாடுன்னு சொல்லுவோம். விளங்கிச்சவங்களுக்கு? ரைட். அப்ப எனவே 4க்கு நாங்க 1வது ஆன்சரை எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். 5வது கொஸ்டினை பாருங்க, உலகின் முதலாவது புத்தகம் என கருதப்படுவது. அப்ப உங்களுக்கு ஒரு புத்தகம் நீங்க படிச்சிருப்பீங்க பிள்ளைகள், சங்கிகை பத்தி படிச்சிருப்பீங்க, பத்திரிகை பத்தி படிச்சிருப்பீங்க, புத்தகங்கள் பத்தி படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள்,
உலகின் முதலாவது புத்தகம்னு சொன்னா அது வஜ்ர சூத்திரம்னு சொல்றாங்க. இன்னும் ஒன்றைக்கு இது ஜொஹன்னஸ் குட்டன்பேர்க்கால உருவாக்கப்பட்ட முதலாவது புத்தகம் லத்தீன் இலக்கணம். 2வது புத்தகத்தை கேட்டா லத்தீன் பைபிள்னு சொல்லுவாங்க. டச் பிரேயர் புக் அப்படின்னு சொல்லலாங்க. அப்ப லத்தீன் பைபிள். இலங்கையிட புத்தகத்தை கேட்டா லந்தேசி லந்தேசின்னு சொல்லுவாங்க. அதாவது டச்சு ஆராதனை புத்தகம்னு நான் சொல்லலாம். சரியா? டச் பிரேயர் புக்னு சொல்லுவாங்க. பாருங்க, அந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். உலகின் முதல் புத்தகம்னு சொல்லி கேட்டா வஜ்ர சூத்திரம். ஜொஹன்னஸ் குட்டன்பேர்க்கால உருவாக்கப்பட்ட புத்தகம் லத்தீன் இலக்கணம். அவட 2வது புக்கு கேட்டா லத்தீன் பைபிள். இன்னும் ஒன்று கேள்வி கேட்கலாம் அவங்கள்ட்ட. இலங்கையின் முதல் புத்தகத்தை கேட்டால் லந்தேசி அல்லது டச்சு ஆராதனை புத்தகம், டச் பிரேயர் புக்னு சொல்லுவாங்க. சரியா? சோ 5வதுக்கு ஆன்சர் பிள்ளைகள் நாங்க 2வது வஜ்ர சூத்திரத்தை கொள்ளையிலும். இன்னும் ஒன்று இது சஞ்சிகை கேட்டா பிள்ளைகள் மாசிக்க திக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது மாதத்துக்கு 2 அப்படி சொல்லல, நாங்க மாசிக்க திக்குன்னு சொல்லுவாங்க சஞ்சிகை கேட்டா. பத்திரிகை கேட்டோம்னு சொன்ன பிள்ளைகள் உலகின் முதல் பத்திரிகை ஆங்கில பத்திரிகை ஒன்றைக்குது கிளம்பு ஜேர்னல்னு சொல்லுவாங்க. அதே போல இலங்கையின் முதல் பத்திரிகை உலகின் முதல் பத்திரிகை கேட்டால் த ரிலேஷன். இலங்கையின் முதல் பத்திரிகை கேட்டால் கிளம்பு ஜேர்னல்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உலகத்தை கேட்டா த ரிலேஷன் சொல்ற ஆங்கில பத்திரிகை இருக்குது. இலங்கையின் முதல் பத்திரிகை கேட்டால் கிளம்பு ஜேர்னல்னு சொல்லுவாங்க. அதே போல பிள்ளைகள் இலங்கையின் சிங்கள பத்திரிகை கேட்டா லங்கா லோகேன்னு சொல்லுவாங்க. பதிவு செய்யப்பட்ட சிங்கள பத்திரிகை கேட்டால் லக்மினி பகன் அல்லது லக்மினி மான் என்று சொல்லுவாங்க. அதே போல தமிழ் பத்திரிகை கேட்டால் உதயதாரகின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன செய்யணும், மனசுல நீங்க பதிச்சு கொள்ளணும். புத்தகத்தை கேட்ட அந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சஞ்சிகையை கேட்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் அத்தோட பிள்ளைகள் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் பத்திரிகையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பத்திரிகை, செய்தித்தாள், நாளிதழ்னு சொல்லுவாங்க. ரைட். எனவே 5வதுக்கு ஆன்சர் எங்களுக்கு 2வது. ரைட். 6வது கொஸ்டின். செய்தி பத்திரிகை ஒன்றின் செய்தி பக்கங்கள் செம்மையாக்கம். செம்மையாக்கம் சொன்னா யார் சரி தெரியுமா? இதுல இருக்கிறார்களுக்கு செம்மையாக்கம் சொன்னா என்ன ஐடியா? செட்ல பேசியலும் வாய்ஸ்ல பேச முடியாதாக்க செட்ல பேசியலும் செம்மையாக்கம் எழுதி வச்சுக்கோங்க. எடிட்டிங் நான் சொல்றேன், எடிட் பண்றதா செம்மையாக்கம் சொல்றேன். சரியா? செம்மையாக்கம் சொன்னால் எடிட் பண்ற. அப்ப 6க்கு பிள்ளைகள் செம்மையாக்கம் செய்யறது வந்து பிரதம ஆசிரியர் இல்ல, அதே போல வந்துட்டு பிரதி ஆசிரியரும் இல்ல, இணை ஆசிரியம் இல்ல, உதவி ஆசிரியர் என்ன செய்வாங்கன்னா செம்மையாக்கம் செய்வாங்க. செய்தி பத்திரிகை ஒன்றின் செய்தி பக்கங்கள் செம்மையாக்கம் செய்யப்படுறது பிள்ளைகள் அங்க இருக்கிற உதவி ஆசிரியர் என்ன செய்யண்டா செம்மையாக்கம் செய்யப்படும். எனவே 6க்கு நாங்க 2வது ஆன்சர் எடுத்துக்கொள்ளேனும். 7வது கொஸ்டினை பாருங்க. வாய்மொழியற்ற தொடர்பாடல். அதாவது பிள்ளைகள் நாங்க படிச்சிருப்போம் தொடர்பாடல் வடிவங்கள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தொடர்பாடல் வகைகள் படிச்ச மாதிரி தொடர்பாடல் வடிவங்கள்னு சொல்லி நீங்க டோட்டலி 9 வடிவங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாய்மொழி தொடர்பாடல், வாய்மொழியற்ற தொடர்பாடல், பேச்சு தொடர்பாடல், அதே போல எழுத்து தொடர்பாடல், அழிக்கை தொடர்பாடல், செவிப்புல தொடர்பாடல், கற்புல தொடர்பாடல், முறைசார் தொடர்பாடல், முறை சாரான்னு சொல்லி நீங்க டோட்டலி 9 படிச்சிருப்பீங்க. அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்ன பிள்ளைகள், வாய்மொழியற்ற தொடர்பாடல். வாய்மொழியற்ற அல்லது நாங்க சொல்லிடும் சொல்சாரா சங்கேதன குறியீட்டு தொடர்பாடுன்னு சொல்லலாம். அதாவது பிள்ளைகள் குறியீடுகள், அடையாளங்கள், சமிஞ்சைகளை நாங்க பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பாடல் தான் பிள்ளைகள் நாங்க சொல்றது வாய்மொழியற்ற தொடர்பாடுன்னு சொல்லுவோம். அப்ப எழுதி வச்சுக்கொள்ளுங்க. குறியீடுகள், அடையாளங்கள், சமிஞ்சைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பாடலே வாய்மொழியற்ற தொடர்பாடலாகும். சரியா? அப்ப இங்க பிரதானமாக குறியீடுகள், அடையாளங்கள், சமிஞ்சைகள் நினைச்சோம் மென்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப கேட்டீங்க கேள்வி, வாய்மொழியற்ற தொடர்பாடலுடன் தொடர்புடைய தெரிவு எதுன்னு கேட்கப்பட்டீங்க. ஆன்சர் தெரிஞ்சாக நீங்க செக் பாக்ஸ்ல போடியிலும் ஆன்சர் வந்துட்டு அதுக்கு ஒரு ஆள் போட்டிக்கிறீங்க உண்டு. எஸ். ஆடைகள், ட்ரெஸ் கோட் பாருங்க. இப்ப ட்ரெஸ் கோடுன்னு சொல்லக்குள்ள இப்ப மதகுருமார் போற ஒரு ட்ரெஸ் கோடி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போடுற ஒரு ட்ரெஸ் கோடிக்குது, அதே போல ஒரு நாடக நிகழ்ச்சியில போற ட்ரெஸ் கோடிக்குது. எல்லாமே வாய்மொழியற்ற தொடர்பாடல்.
வாய்ஸ் குரல், அங்க அசைவுகள் இதெல்லாம் என்ன பிள்ளைகள் வாய்மொழியற்ற தொடர்பாடலுக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யுது? உள்ளடங்கப்படுன்னு சொல்லப்படுது பாருங்க. அப்ப எனவே நீங்க என்ன செய்யணும் சொன்னா கட்டாயம் தொடர்பாடல் வடிவங்களோட என்ன செய்யணும்? கிளியராக படிச்சு கொள்ளணும். வகைகள் 6ஐயும் கட்டாயம் படிக்கிறதோட பிள்ளைகள் வடிவங்கள் நீங்க என்ன செய்யணும்? 9ஐயும் கட்டாயம் படிக்கணும். சரியா? இந்த 7 கேள்விகளையும் என்ன செய்ய டவுட்ஸ் இருந்தா நீங்க செட் பாக்ஸ்ல போடுங்க. 7 கேள்விகளையுமே சரி டவுட்ஸ் இருந்தா நீங்க செட் பாக்ஸ்ல போடுங்க. சரி டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு? சரி, நாங்க 8 மணி மட்டும் எங்க கிளாஸ் நடக்கும். மிச்சத்தை நாங்க என்ன செய்வோம்னா நெக்ஸ்ட் செமினார்ல நாங்க செய்வோமா? ரைட், ஓகே. இதுல பாருங்க, 8வது செய்தி பத்திரிகை ஒன்றில் எழுத்து வடிவத்துடன் டெக்ஸ்ட் காட்சியுடன் இமேஜ் முறையே தொடர்புள்ளது என்று கேட்கப்பட்டிருக்குது. அதாவது ஒரு பத்திரிகை செய்தியில பிள்ளை ஒரு செய்தி பத்திரிகை ஒன்றுல எழுத்து வடிவம்னா டெக்ஸ்டோட காட்சியில விஷுவல் இமேஜ் முறையை தொடர்புற்றிருக்கிறது. எந்தெந்த விஷயங்களை இருக்கும்னு கேட்கிறார். அதாவது பிரதானமாக பிள்ளைகள் எழுத்து என்று செல்ல பிள்ளைங்களுக்கு அந்த சென்டென்ஸ் அந்த வார்த்தைகள் இருக்கும். இமேஜ் வந்துட்டு பிள்ளைகள் கேலி சித்திரங்கள் இருக்கும். கேலி சித்திரங்கள் நீங்க பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் இழிவுபடுத்துற மாதிரி இருக்கும். இப்ப கோவி அந்த பொருளாதார டைம் நினைச்சுவாங்க. அப்ப உதாரணம் நீங்க மஹிந்த ராஜபக்ச பார்த்துருப்பீங்க. பெரிய சால்வியெல்லாம் போட்டு வரைஞ்சிருப்பாங்க. அதான் கேலி சித்திரங்கள்னு சொல்றாங்க. சோ அந்த அடிப்படையில நாங்க பார்க்கக்குள்ள பிள்ளைகள் இந்த டெக்ஸ்ட்னு சொல்லக்குள்ள வார்த்தைகள் இருக்க போதோ இமேஜ்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு கேலி சித்திரங்கள் இருக்க போதும். சோ 8க்கு எங்களுக்கு 2வது ஆன்சர் நான் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ரைட். அடுத்து 9வது கொஸ்டினை பாருங்க. சட்டபூர்வமான எல்லைக்குள் வாழும் நபர் ஒருவர் அழைக்க பயன்படும் பதம். அதாவது சட்டபூர்வமான எல்லைக்குள் வாழும் நபர் ஒருவரை அழைக்க பயன்படும் பதம். நீங்க ஆன்சர் தெரிஞ்ச செக் பாக்ஸ்ல போடிடும். சுற்றுலா பயணி இல்ல, அதே போல வாக்காளர் இல்ல, வரி இல்ல, பிரஜை. நாங்க எல்லாருமே இன்னைக்கு நாட்டுல பிரஜை பிள்ளை பாருங்க. அப்ப எங்கட தேசிய அடையாள அட்டை தந்திக்கிறாங்க. நாங்க இலங்கட பிரஜைன்னு சொல்றதுக்கு எங்கட தேசிய அடையாள அட்டையில பாஸ்போர்ட் முக்கியமா இருக்குது. பாருங்க, பிரஜை நபர் பர்சன் எங்களுக்கு முக்கியமாக இருப்பார்னு சொல்லப்படுது. ரைட். அடுத்தது 10வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இந்த முறை இது தொடர்பான இப்படி கேள்விகள் வர இருக்குது. நீங்க படிச்சிருப்பீங்க உங்களோட கிரேட் 10 புக்ல. உங்களோட கிரேட் 10 புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரிகள் கொஞ்சம் இருக்குது. அதாவது முறைசார் தொடர்பாடல் நீங்க படிச்சிருப்பீங்க. முறைசாரான்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஃபார்மல் கம்யூனிகேஷன், அதே போல இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் படிச்சிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், முறைசார் என்று சொன்னா அந்த தகவல் மூலத்தை சரிவர இனம் காணக்கூடிய ஒரு தொடர்பாடல் வடிவம் தான் முறைசார் தொடர்பாடுன்னு சொல்லுவோம். முறை சாராண்டு சொன்ன பிள்ளைகள் தகவல் மூலத்தை சரிவர இனங்காண முடியாத ஒரு தொடர்பாடல் வடிவம்னு சொல்லுவோம் நாங்க. ரைட். இப்ப இந்த தரப்பட்டிருக்கிற கேள்வி எதுக்குள்ள வந்திருக்குன்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு முறை சாரா தொடர்பாடல் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனோட என்ன செய்யுது சார்ந்ததாகத்தான் இந்த வினா தரப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதிரி என்னன்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் இந்த மாதிரி நாங்க சொல்றது புரணி பேசுதல், கொசிப்ஸ், அல்லது சொல்லுவாங்க வதந்தின்னு சொல்லுவாங்க. கொசிப் செயின் தான் இது. இதுல எங்களுக்கு மொத்தமா 4 மாதிரி இருக்குது. நீங்க படிச்சிருப்பீங்க. இதை நாங்க சொல்றது ஏ பி சி டி. நீங்க பார்த்தா விளங்குமா உங்களுக்கு? இதுல ஏ பி சி இது இப்படியே போறது நாங்க சொல்றது தனிச்சங்கிலி மாதிரின்னு சொல்லுவோம். நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? இன்னும் ஒண்டி இது பிள்ளைகள் இதைத்தான் நாங்க சொல்ற புரணி. இது ஓகே எங்களுக்கு. இன்னும் ஒண்டி இது கொத்தணி எழுதி கோட்டை சங்கிலி மாதிரின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னும் ஒண்டி இது எங்களுக்கு நிகழ்தகவோட நீங்க இப்ப மெட்ஸ்ல படிச்ச மாதிரி. இப்ப நிகழ்தகவு எப்படி இருக்குன்னா உதாரணமா இப்படி இருக்கு. ஏ பி அதே போல டி இப்படி நிகழ்தகவு மாதிரியே போ. நீங்க மெட்ஸ்ல படிச்ச மாதிரி போ. சரி, இது உங்களோட O level புக்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாரி கிரேட் 10 புக்ல இந்த விஷயம் இருக்குது. நீங்க கிரேட் 10 புக்கை செக் பண்ணிக்கொள்ளும். கிரேட் 10 புக்ல பேஜ் நம்பர் 76ஆம் பக்கம் இந்த 4 மாதிரிகள் நீங்க கட்டாயம் பார்த்து கொண்டு போங்க. என்ன சொன்ன இதுல ஒரு கேள்வி வந்திருக்குது எங்களுக்கு. இப்ப புரணி பேசல் வந்திருக்குது. அப்ப நீங்க தனிச்சங்கிலியை பார்க்கலும், நிகழ்தகவை பார்க்கலும், கொத்தணியை பார்க்கலும், கட்டாயம் இதை பார்த்து கொண்டு போங்க பிள்ளைகள். இதான் முறைசார்.
அடுத்தது முறை சார்ல 4 மாதிரி இருக்குது பிள்ளைகள். வட்ட வடிய மாதிரி, சங்கிலி மாதிரி, வை மாதிரி, சக்கர மாதிரி சொல்லி இருக்குது. அப்ப இதை நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயம் முறைசார் தொடர்பாடல் முறைசார் ரெண்டையும் நீங்க என்ன செய்யணும், பார்த்து கொண்டு போங்க கட்டாயம். அடுத்து 11வது கொஸ்டினை பாருங்க. கணினி ஒன்றுடன் தொடர்புடையதாக பயன்படுத்த முடியாத அச்சு எந்திர வகை ஒன்று கேட்கப்பட்டிருக்குது. கம்ப்யூட்டரோட நாங்க பயன்படுத்த முடியாத ஒரு அச்சு எந்திர வகை எதுன்னு கேட்டுக்கிறாங்க. சரி, ஆன்சர் தெரியுமா அதுக்கு? புகைப்பட பிரதி நாங்க இயந்திரம் பயன்படுத்த இயலும். அதே போல லேசர் அச்சு இயந்திரம், பபிள் ஜெட் அச்சு இயந்திரம் இதெல்லாம் பயன்படுத்த இயலும். ஆனா ரோனிய இயந்திரம்னு சொல்ற விஷயம் நானே சில பயன்படுத்தி இயலாவிலையும் கொள்ளணும். அதாவது கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது அட்டாச் பண்ணி பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுது. சரி, அப்ப 11க்கு நீங்க 2வது ஆன்சர் எடுத்துக்கொள்ள இயலும். அடுத்தது பாருங்க 12வது கொஸ்டின். செய்தி பத்திரிகை ஒன்றுடன் தொடர்புடைய சட்ட வழக்கொன்றின் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவது. இப்போ ஒரு பத்திரிகை நிறுவனத்தோட சம்பந்தப்பட்ட கேள்விப்பள்ளிகள் இது வந்துட்டு பிரதம ஆசிரியர், அதாவது அந்த ஊடகத்துல உதாரணமா ஒரு ஊடக நிறுவனத்துக்குள்ள செய்தி எழுதக்கூடியவத்தன் பிரதம ஆசிரியர். அதாவது ஆசிரியர் தலையங்கம், எடிட்டோரியல், எட்வட்டோரியலும் இவரெல்லாம் எழுதப்படும். சோ பிரதம ஆசிரியர் என்ன செய்யப்படும், அந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதே போல 13வது கொஸ்டினை பாருங்க. உலக கோப்பை கிரிக்கெட் வேர்ல்ட் கப் என்ன நடக்க போகுது, வேர்ல்ட் கப் இந்தியாவிலும் ஸ்ரீலங்கா நடக்க போகுது இருக்கும். உலக கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் நேரடி ஒளிபரப்பை பொது இடங்களில் அகன்ற திரைகளில் காணும் வாய்ப்பு பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. மேற்படி ஒழுங்கமைப்புடன் தொடர்புடைய தொடர்பாடல் வகை மற்றும் வடிவம். கேள்வி நல்லா வாசிக்கணும் பிள்ளைகள். இதுக்குள்ள எங்களுக்கு 2 விஷயம், 2 தொடர்பாடல் வகையையும் வடிவத்தையும் கேட்கிறேன். வகைன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 6 வகை இருக்குது. வடிவம்னா மொத்தமா 9 வடிவம் இருக்குது. சரி, ஆன்சர் செஞ்சா சொல்லுங்க. அப்ப 13க்கு நீங்க செட்ல போடிடும். ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு எத்தனாவது சொல்லுங்க? எஸ், வெரி குட். 2வது பாருங்க. உலக கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி நேரடி ஒளிபரப்பை பொது இடங்களில் அகன்ற திரைகளில் காணும் வாய்ப்பு. அப்ப திரைகளுக்குள்ள வாரது நாங்க என்ன செய்யலாம், ஒரு வெகுசன எடுத்துக்கொள்ளேலும் வழங்கப்பட்டது. அடுத்தது அதை நாங்க பாக்குறோம். என்ன பிள்ளைகள், அவங்க போற விஷயங்களை நாங்க என்ன செய்யறோம், விஷுவல் கம்யூனிகேஷன், கண்ணால பாக்குறோம் பாருங்க. சோ வெகுசன மற்றும் கற்புல தொடர்பாடல் குழு இல்லாது என்ன. எங்களுக்கு ஆன்சர் வெகுசன மற்றும் கற்புல நாங்க செய்யறோம். அந்த விஷயம் எங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படுது. அதாவது டிவியில ஒரு வெகுசன ஊடக அலைவரிசை ஒன்று ஒளிபரப்பப்படுற விஷயங்களை இது திரை போட்டு பார்ப்போமே சொல்லுவாங்களே, திரை போட்டு பாக்குறேன்னு சொல்லுவாங்க. இப்ப கண்ணால நீ பாக்குறோம், யோசிச்சு பாருங்க. அப்ப சோ 2வது ஆன்சர். நீங்க பயப்பட தேவையில்ல, கேள்விகளின் சலனை செய்யலாம் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். 14வது கேள்வி பாருங்க. இலங்கையில் 1வது தொலைக்காட்சி அலைவரிசை ஆரம்பிக்கப்பட்டது. 14வதுக்கு ஃபர்ஸ்டுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். எங்கட ஸ்ரீலங்காவில வந்துட்டு ITN என்று செல்ற தொலைக்காட்சி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ITN தெரியுமா? ITN பத்தி உங்களுக்கு ITN விரிவாக்கம் யார் சரி தெரியுமா? ITN இந்த முறை A-level மீடியா பேப்பர்ல வந்தவர்கள், ஃபைனல் பேப்பர் A-levelல வந்தவர்கள் ஏன் இது ITN சொன்ன பிள்ளைகள் இண்டிபெண்டன்ஸ் டெலிவிஷன் நெட்வொர்க். அதாவது சொல்லுவாங்க சுயாதீன, எழுதி வச்சுக்கொள்ளுங்க, தொலைக்காட்சி சேவை. சுயாதீன தொலைக்காட்சி சேவை. இது யாரு தெரியுமா பிள்ளைகள் உருவாக்கின? 3 பேர் உருவாக்கின பிள்ளைகள். ஷான் விக்ரமசிங்க, அனில் விஜயவர்தன, பொபி கிறிஸ்டி. இந்த ஷான் விக்ரமசிங்க தான் நான் ஆல்ரெடி சொன்ன ரணில் விக்ரமசிங்கோட தம்பி. இவரை தான் நாங்க சொல்ற இலங்கையின் தொலைக்காட்சியில தந்தைன்னு சொல்லுவோம் நாங்க. அப்ப எப்ப இருந்துச்சுன்னா 1979. அப்ப இது ஃபர்ஸ்ட் தனியாருக்குள்ளான் வந்த பிள்ளைகள். ஃபர்ஸ்டா தனியாட உரிமைத்துவத்துக்குள்ளான் வந்து அதுக்கு பிறகு என்ன செஞ்சு அரசு சுவீகரிச்சு. அப்ப கேட்கப்பட்ட கேள்வி, ஃபர்ஸ்டுக்கு தனியார் தான் வந்த, பின்னர் தான் என்ன செய்து அரசாங்கம் சுவீகரிச்சு. அதுக்கு பிறகு பிள்ளைகள் 1982ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டின் அனுசரணையோட எங்கட ரூபபாயினி கூட்டுத்தாபனம் வருது. இதுதான் தொலைக்காட்சியில ஹிஸ்டரி. கட்டாயம் ஒரு O-level புக்ல இருக்குது. கட்டாயம் இந்த டொபிக்கை கொஞ்சம் படிச்சு கொண்டு போங்க பிள்ளைகள், சரியா? அதாவது வானொலி சம்பந்தமாக கேட்கலாம், தொலைக்காட்சி சம்பந்தமான சில கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். எனவே அதுக்கு ஆன்சர் வந்துட்டு தனியார் உரிமையாண்மையின் கேள்வி நான் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளேனும். அப்ப ஃபர்ஸ்ட் அது தனியாருக்கு உள்ளான் வந்த பிறகு என்ன செய்யுது அரசாங்கம் அதை சுவீகரிச்ச தனியார் அமைச்சு கொள்ளணும். ரைட். 15வது கேள்வி பாருங்க. நபர் ஒருவரால் அல்லது அமைப்பொன்றினால் இலத்திரனியல் தகவல்கள் உள்ளடங்களாக கோப்புகளின் சேர்மானம் ஒன்று இணைய வசதியுடன் பேணப்படுவது. கோப்புனா ஃபைல் பிள்ளைகளா, இந்த கீவேர்ட்ஸ் கலை சொற்கள் விளங்காம இருக்கலாம் உங்களுக்கு.
அதை நாங்க இணையதளத்தின் மூலம் தான் அட்டாச் பண்ணேலும் பிள்ளை. இன்டர்நெட் இருக்குதானே, அதன் வாயில தான் நாங்க அட்டாச் பண்ணேலும். இணையத்துல இப்ப உங்களுக்கு தெரியும், நான் செல்லுவோமே www. விரிவாக்கம் தெரியுமா சரி, www விரிவாக்கம் இதை கண்டுபிடிச்சவர் யாரு சொல்லுவாங்க? வேர்ல்டு வைட் வெப். வெரி குட். வேர்ல்ட் வைட் வெப்னு சொல்லுவாங்க. இது ஸ்தாபகர் யாருன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? இணையத்தின ஸ்தாபகர் எம்சி குலக கேளு. சரி தெரியுமா? எஸ், ரிம் அல்லது டிம் பெர்னஸ்லி நான் சொல்லிடும் விளைஞ்சா, ரெண்டுமே ஒத்து சொல்லிட்டான். அப்ப இவர் தான் இணையத்தின ஸ்தாபகர். இவரால இந்த இணையதளமே வேர்ல்டு வைட் வெப்பை கண்டுபிடிக்கப்பட்டு. ரைட், ஓகே, இந்த விஷயத்தை பிடிச்சு கொள்ளுங்க அதுல. ரைட், அப்ப அதுல இணையதளம் ஆன்சர் ஆയിരിக்கும் உங்களுக்கு. 16வது கொஸ்டின் பிள்ளைகள், இலங்கை வானொலி அலைவரிசைகளின் ஒளிபரப்பில் தற்காலத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் வானொலி வகை. இந்த டைம்ல எப்படியான வானொலி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா பண்பலை எஃப்எம் தான். நாங்க செல்லுவோமே எஃப்எம் தான் பயன்படுத்துறாங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்க பெரிய எஃப்எம், சூரியன் எஃப்எம், சக்தி எஃப்எம், இந்த செல்லுவோமே நாங்க எஃப்எம் தான் பயன்படுத்துறாங்க. அது லேசான கேள்வி உண்டு. 17வது கேள்வியை பாருங்க. சிங்கள மொழி செய்தி பத்திரிகை ஒன்றில் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தவர்களுடன் தொடர்புடைய செய்திகளை போதுமான அளவில் பிரசுரிக்காமல் இருக்கும் செயற்பாடானது என்ன வரைக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப சிம்பிள் ஆன்சர் எடுக்கலும் பிள்ளைகளுக்குள்ள. தமிழ் முஸ்லீம்னு சொல்லக்குள்ள ஆன்சர் வருது உங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப சிங்கள மொழி செய்தி பத்திரிகையில தமிழை முஸ்லீமையும் பிரசுரிக்கலையா, அங்க மென்ஷன் பண்ணலையா, அப்ப என்ன இருக்க போகுது? கெஸ் பண்ணுங்க. அப்ப 17க்கு இனத்துவத்துடன் தொடர்புடையது. எஸ், இனத்துவம். பாருங்க. அப்ப இதை நாங்க சொல்ற பிள்ளைகள் இனத்துவம் பத்தி, அதாவது நாங்க இதுல படிப்போம். அதாவது ஒரு ஊடகம் என்ன செய்யக்கூடாது, இனவாதத்தை தூண்டக்கூடிய மாதிரி செய்திகள்ல போடக்கூடாது. அதான் இனத்துவம் தொடர்புடைய விஷயம் தானே அது. பாருங்க. அப்ப என்ன 2 இனத்தை மென்ஷன் பண்றாங்களே, சோ அது இனத்துவம் சார்ந்த விஷயமா இருக்குது. சரியா? ரைட். இது வரைக்கும் நாங்க 17 வினாக்கள் பார்த்தீங்க. சரி, டவுட்ஸ் தான் நீங்க கேளுமா, செட் பாக்ஸ்ல நீங்க போடல, அல்லது நீங்க என்ன செய்யலாம், அன்மியூட் பண்ணி பேசிக்கொள்ளலும், நான் டிஸ்கஸ் பண்ணி கொண்டே போகலாம். ரைட், ஓகே. நாங்கள் 8 மணிக்கு தான் எங்களோட கிளாஸ், எங்களோட டைம் தந்திக்கிறாங்க. 1 hour தான் தந்த செஷன் செய்யறதுக்கு. நான் 8 மணியோட முடிப்பேன். அப்படி உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற டாபிக் நான் அனுப்பிச்சுன்னா இன்னும் ஒரு கருத்தரங்கு மூலமா நான் உங்களை சந்திப்பேன். சரியா பிள்ளைகள்? இப்ப இருக்கிற நாங்க 8 மணி மட்டும் இருக்கிற கேள்விகளை பார்ப்போம். பாருங்க, மிக சரியான கூற்றை தெரிவு செய்க. 18வது கேள்வியை பாருங்க. ஊடகம் ஆதாயம் தரும் ஒரு வணிகமாகும். ஊடகம்னு சொன்னா பிள்ளைகள் ஆதாயம் சொன்னா எங்களுக்கு லாபம். சரியா? ஓகே, ஊடகம் ஆதாயம் தெரியுது. ஆனாலும் ஊடகத்துல நாங்க மிகச்சரியானதை பார்க்கணும். இருக்கட்டும், அது பார்ப்போம். நான் என்ன சரி விளங்கப்படுத்துறேன். 2வது பாருங்க, செய்திகள் ஊடகங்கள் வழியாக முன்வைக்கப்படுகின்றன. என்ன செய்திகள் வந்துட்டு ஊடகங்கள் வழியாக முன்வைக்கப்படுது. ஓகே, பாப்போம். ஊடக தொழில்துறை எப்போதும் போட்டித்தன்மை. ஊடக தொழில்துறை இன்னைக்கு போட்டி, கம்படிஷன் இருக்குது. ஓகே. 4வது, ஊடகம் தகவல்களை விற்பனை செய்வதை அடிப்படையாக கொண்ட ஒரு வணிகமாகும். ஊடகங்கள் அன்றைக்கு என்ன செய்ய, தகவல் விற்பனை செய்யப்படுது. இதுல என்னண்டா பிள்ளைகள், இப்ப எங்களுக்கு 4ம் சரியா தான் இருக்குது. வச்சு பாருங்க. அப்ப இந்த ஆன்சர்ல பார்க்க 4ம் சரியான மாதிரி தான் இருக்குது. நான் கேட்ட கேள்வி மிக சரியான கூற்று பிள்ளைகள். அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள ஊடகம் என்ன, தகவலை விற்பனை செய்யறதை அடிப்படையாக கொண்ட ஒரு வணிகம். இன்றைக்கு ஊடகங்கள் ஒரு கம்பெனியாக, ஒரு பிசினஸாக ஊடகங்கள்ல பாருங்க விளம்பரம் போடுற பிள்ளைகள். ஊடகத்துக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பிரதான வழிமுறைன்னு சொன்ன பிள்ளைகள் விளம்பரங்களும் அனுசரணைகளும் பிள்ளைகள். ஸ்பான்சர்ஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஸ்பான்சர். அதாவது ஒரு ஊடக நிறுவனம் உயிர் வாழ்றதுக்கு இந்த 2மே தேவை பிள்ளைகள். இப்ப நம்ம என்ன உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு தண்ணி தேவைன்ற மாதிரி இவங்களுக்கு இது 2மே மஸ்ட், கட்டாயம். விளைஞ்சவங்களுக்கு. ரைட். அப்ப எனவே நாங்க பார்க்கக்குள்ள அதுக்கு நாங்க 18க்கு 4வது ஆன்சர் நான் எடுத்துக்கொள்ள கூட இருக்கோம். 19வது கொஸ்டினை பாருங்க. நிறைவேற்று அதிகாரி ஒருவரால் அவரது கையொப்பத்துடன் பதவி முத்திரையிடப்பட்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைவது எதுன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அதாவது பத்திரிகையில வர விஷயம். இதுக்கு நாங்க இதுக்கு 4ஐயும் 3ஐயும் ஆன்சர் எடுக்கல. சின்ன ஒரு மிஸ்டேக் ஒண்டிக்கு இந்த பாஸ் பேப்பர் கொஸ்டின்ல 4ஐயும் 3ஐயும் நாங்க ஆன்சர் எடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. அதாவது அது சட்ட வலுவை வழங்கு, அதாவது நிறைவேற்று அதிகாரி. அதாவது பிரதானமாக பத்திரிகையில் இருக்கும் பிள்ளைகள் அல்ல சட்ட அந்த வலுவை வழங்குறது, அத்தோடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுல பொறுப்புடைமை இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க 3ஐயும் 4ஐயும் எடுத்துக்கொள்ளலும். ரைட். அடுத்த 20வது கொஸ்டினை பாருங்க. தொடர்பாடல் செயல்முறையின் தொடர்புடைய பல்வேறு படிநிலைகள் கீழே எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த கொஸ்டின் வந்துட்டு தொடர்பாடல கூறுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். டோட்டலி உங்களுக்கு 11 கூறுகள் இருக்குது பிள்ளைகள். அதாவது இல்ல நீங்க படிச்சிருப்பீங்க, தொடர்பாடல அடிப்படை கூறப்பட்ட தகவல்,
எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க படிச்சிருப்பீங்க 1 ஷாட் 3 ஷாட் 4 ஷாட். சரியா? 1 ஷாட் அடிப்படை கூற கேட்டால் தகவல். 3 ஷாட்டை கேட்டால் தொடர்பாடினர். சொல்லுங்க அப்ப தெரிஞ்சாக்க தொடர்பாடினர் பெறுநர் தகவல்னு சொல்லுவோம் நாங்க. சரியா? 1 ஷாட்டை கேட்ட தகவல், 3 ஷாட்டை கேட்டால் தொடர்பாடினர் பெறுன தகவல். 4 ஷாட் கேட்டா பிள்ளைகள் எங்களுக்கு எது ஹெட் ஆகும்னு சொன்னா ஊடகம்னு சொல்ற விஷயம் ஹெட் ஆகும். விளைஞ்சு உங்களுக்கு ஊடகம்னு சொல்ற விஷயம் இதுல ஹெட் ஆகும். அப்ப இந்த கூறுகளை நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயம் படிச்சு கொண்டு போங்க. இதுல கேட்கப்பட்ட கேள்வி, இதுல அந்த பாக்ஸ்ல இடையில வாரது என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். தொடர்பான அடுத்து என்ன வருமா? செய்தி ஊடகம். பாருங்க அப்ப தொடர்பான என்னத்தை வழங்குறாரு. இப்ப நான் உங்களுக்கு என்னத்தை தாரேன்? செய்தியை தாரேன். எதன் மூலமா தாரேன்? ஊடகம். நீங்க என்ன செய்றீங்க? எங்கட எடியூகலாவை விட என்ன இந்த யூடியூப் சேனல்ல பாக்குறீங்க, அதே போல ஜூம்ல போட்டுக்கிறீங்க பாருங்க, இது ஒரு மீடியா ஊடகம். அதே போல ரிசீவர்ஸ் யார்? நீங்க பெற்றுக்கொள்றீங்க நான் சொல்ற விஷயங்களை. நான் பேசுற நான் படிப்ப விஷயம் என்ன செய்யலாம், உங்களோட மத்தியில ஒரு எஃபெக்ட், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க பாருங்க. அப்ப விஷயம் விளங்கிட்ட உங்களுக்கு. ரைட், நான் 21 கேள்வியை பார்த்துட்டு முடிப்போம். அடுத்த செஷன்ல நான் மற்றது பார்ப்போம். 21வது கேள்வியை பாருங்க. எளிமையான வாக்கிய அமைப்புகள், சரியான உச்சரிப்பு மற்றும் தெளிவான மொழி ஆகிய அம்சங்களை உள்ளடக்கிய செய்தி பண்பானது கேட்கப்பட்டிருக்குது. இது என்ன விஷயம்னு சொன்ன பிள்ளைகள், இது நீங்க படிச்சிருப்பீங்க. போல் டி மெஸ்ஸூனியரிடம் அது, அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க ஏ சக பி சக சி சமன் சி படிச்சிருப்பீங்க. ஏண்டா அக்யூரேசி, பீண்டா பேலன்ஸ், சீண்டா கிளியரிட்டி. இது மூணும் இருந்தால் அவருக்கு நம்பகத்தன்மை கிடைக்குமா, கிரெடிபிலிட்டி கிடைக்கும் சொல்லப்படுது. யாரு முன்வச்சவன்னு சொன்னா யுனெஸ்கோட நிபுணரான போல் டி மெஸ்ஸூனியர். அப்ப அந்த செய்தியில் இடைச்சிமா பிள்ளைகள் தெளிவான தன்மை இருக்கணும். அந்த உச்சரிப்பு, அதாவது துல்லியம்டா பிள்ளைகள் என்ன, நேரம் காலம் இடம் எல்லாமே செய்யணும் சரியா பெர்ஃபெக்ட் அக்யூரேட்டா இருக்கணும். நடுநிலை என்று சொன்ன பிள்ளைகள் பக்கச்சார்பு இல்லாம இருக்கணும். ஒரு தரப்புக்கு என்ன பக்கச்சார்பு பயசுன்னா சொல்லுவோம், பக்கச்சார்பு இல்லாம இருக்கணும். அதே போல எளிமை இருக்கணும் பிள்ளைகள். அதாவது எளிமைன்னு சொன்னா எல்லாராலையும் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மொழியை பயன்படுத்தணும். உதாரணமா நேற்று பாராளுமன்றத்தில் வெதுப்பக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம்னு சொல்லக்குள்ள பாருங்க, அந்த நியூஸை விளங்குற கஷ்டமா இருக்கு. வெதுப்பகம்னு சொன்ன என்ன, ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ. வெதுப்பகம் என்ன தெரியுமா? வெதுப்பகம் பேக்கரி. பாருங்க அப்ப எனக்கு கஷ்டமா இருக்குது. இதை ஷோ பேக்கரின்னு சொல்லக்குள்ள யோசிச்சு பாருங்க அப்ப இவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நேற்று பாராளுமன்றத்தில் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கும் பட்ஜெட் சொல்றதுக்கும் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாருங்க. அப்ப சோ எளிமையா ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இங்க உச்சரிப்பு, அந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாமே பிள்ளைகள் தெளிவான தன்மைக்குள்ள வரப்போகுது பாருங்க. அப்ப இது யாட மாதிரின்னு சொன்னா போல் டி மெஸ்ஸூனியோட மாதிரி ஏசாக பீசாக சி சமன் சின்றதை அமைச்சு கொள்ளுங்க. சரியா? ரைட். ஓகே பிள்ளை, நாங்க எங்களோட இந்த செஷன்ல வந்துட்டு டோட்டலி 21 கேள்வி பார்த்திக்கிறோம். இன்னும் எங்களுக்கு 19 வினாக்கள் இருக்குது. எங்களோட எடியூ கலாவே மூலமாக நான் பேசி உங்களுக்கு என்ன செய்யறேன், இன்னும் ஒரு கருத்தரங்கு என்ன செய்யறேன் போட பாக்குறேன். இந்த ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எங்களோட என்ன எடியூ கலாவே யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. அத்தோட உங்களுக்கு என்ன ரெக்கார்ட்ஸ் அவங்களோட குரூப்ல தருவாங்க. நீங்க என்ன செய்யலாம், உங்களோட அடுத்த ஓ லெவல் படிக்கிற ஓ லெவல்ல இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், நீங்க இதை ஷேர் பண்ணி உடையலும் அடுத்த கட்டமா நீங்க என்ன செய்யலாம், ஓ லெவல் படிச்சு ஏ லெவல் நீங்க என்ன செய்யலாம், அடுத்த கட்டத்துக்கு போறக்கூடிய இருக்கிறார்கள். நீங்க என்ன செய்யலாம், இந்த கிளாஸஸ் ஏ லெவல் மீடியா ஸ்டடீஸ் நீங்க என்ன செய்யலாம் சேர்ந்து படிச்சு கொள்ள கூட இருக்கும். சரியா? ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பை தந்த எடியூ கலா நிறுவனத்துக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சு கொண்டு இந்த கருத்தரங்கு நான் உத்தியோகபூர்வமாக நிறைவுக்கு கொண்டு வரேன். ரைட். ஓகே.